வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்காங்க டாக்டர் ஜெஷூர் குமார். வணக்கம் டாக்டர். ஸோ டாக்டர் ஜெஷூர் குமார் நம்ம திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் அவங்க MBBS முடிச்சுட்டு அப்புறமா யூகேல 10 இயர்ஸாக சைக்காட்ரிக் ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்கேயே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சைக்காட்ரிஸ்டாக. அண்ட் டாக்டருடைய ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னா, குடியிலேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. குடி, ட்ரக்ஸ் மற்றும் என்ன அடிக்ஷனில் இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதில் தான் டாக்டர் ஸ்பெஷலைஸ் ஆகியிருக்காங்க அண்ட் யூகேல ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்பொழுது திருநெல்வேலிக்கு வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் திருநெல்வேலியில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க திருநெல்வேலி மக்களுக்கும் அந்த சேவையை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷனில் திருநெல்வேலியில் இந்த மிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது குடிகாரர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக, குடியிலேருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டாக்டர், இந்த குடி பழக்கத்துலேருந்து வெளியே வரதுக்கு நீங்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க உங்கள் ட்ரீட்மெண்ட்னால. ஸோ இந்த குடி போதை அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமாம், அது கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக குடிக்கிற மக்களோட அதிகமாக பழகி அவங்கள அசஸ் பண்ணி மெடிக்கல் டீடாக்ஸ் கொடுத்து யூகேல நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் நீங்கள் குடிகாரர்கள்னா உங்களுக்கு என்ன தெரியும்? குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கான், அவன் வாழ்க்கை அவ்வளோதான், அழிஞ்சு போச்சு, அப்படி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நான் பார்த்ததில் அவங்களுக்கு மருத்துவம் கொடுத்து ஆலோசனை கொடுத்து வரும்போது குடியிலேருந்து விடுபட்டு ஒரு புது வாழ்க்கைக்கு போகிறாங்க. ஸோ அப்படி நான் நிறைய மக்களை பார்த்துருக்கேன். ஸோ இங்கிலாந்து தேசத்தில் அப்படி நிறைய மக்களை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்த அதே உதவியை நம்ம ஊரில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக சரி நம்ம பண்ணுவோம், நம்ம ஊர் மக்களுக்கும் அது ஒரு அவேர்னஸ் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். திருநெல்வேலியில் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் அப்படின்னாவே தப்பு அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ட்ரிங்க்ஸை கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா டாக்டர்? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஆமாம், அதாவது இப்போ நம்ம உலக லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் மொத்தம் மக்கள் தொகை இப்போ 700 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கணக்குப்படி 200 கோடி மக்கள் குடிக்கிறாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குடிக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 76 கோடி மக்களுக்கு குடியினால் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம நாட்டை எடுத்துக்கோம். தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 7 கோடி மக்கள் இருக்காங்க. 7 கோடியில் 1 கோடி, அதாவது 7 பேரில் ஒருவர் குடியை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லலாம். அதில் 50 லட்சம் மக்களுக்கு குடியினால் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 50 லட்சம் தமிழ்நாட்டில் குடியில் பாதிக்கிறாங்க அப்படின்னா அது இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் இப்போ டாஸ்மார்க்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2002 2800 கோடி லாபம் எடுத்தாங்க. இப்போது 2012 எவ்வளோ லாபம் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18,000 கோடி ரூபாய்க்கு அந்த டாஸ்மார்க் மூலமாக மது விற்கப்பட்டிருக்கு. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? தமிழ்நாடு பூரா மக்கள் குடியில் இருக்காங்க, அதிகமாக குடிக்காங்க, அதிகமாக அதனால் பாதிப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அதே நேரத்தில் இப்போ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னபடி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் குடி கிடையாது. இப்போ நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி டாஸ்மார்க் பார்லாம் ரொம்ப கிடையாது. ஏன்னா மது விலக்கு நிறையா இருந்துச்சு அப்போது. ஆனால் மது விலக்கு இருக்கும்போது என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, கள்ளச்சாராயம் காய்ச்சி அதனால மக்கள் இறந்தாங்க. அதனால கவர்மெண்ட் கள்ளச்சாராயம் காய்ச்சதை விட நல்லாவே நாங்கள் கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி லீகலைஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாஸ்ட் 30 இயர்ஸில் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 28 வயசில் தான் ஒருத்தர் முதல் தடவை குடி பழத்துக்கு வருவான். அந்த 28 வயசில் குடி ஆரம்பித்து சும்மா லேசாக குடித்து அந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும். இப்போ என்னாச்சு, ஒரு 1990 2000 அது 18 வயசாக குறைஞ்சிச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரிங்கிங் 18. அதுக்கப்புறம் 2000 உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா 13 ஆயிடுச்சு. ஸோ 13. இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க அவங்க முதல்ல இப்போ புகையிலை இல்லாட்டி சிகரெட் குடிக்கிறதெல்லாம் ஆரம்பிக்காங்க. அது என்ன? அதாவது பியர் ப்ரெஷர். எல்லோரும் குடிக்காங்க, எல்லோரும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒரு ரெக்ரியேஷனால தான் ஆரம்பித்து அதே சரி ட்ரிங்க்ஸும் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ரெக்ரியேஷனாக அடிக்காங்க. அப்படி அடித்து அதுக்கப்புறம் அப்படியே அந்த ட்ரெண்ட் மாறிக்கிட்டு வருது. அது ஒன்று. ரெண்டாவது இப்போ கிராமங்கள்லேயும் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முந்தி அந்த மாதிரி கிடையாது. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் பார்க்கு குடிக்க ஆரம்பிக்காங்க இளைஞர்கள். அதுபோக பெண்களும் குடிக்காங்க. அதுவும் இப்போ புதுசாக உள்ள ட்ரெண்டு. நீங்கள் டெல்லி, பாம்பே, சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி சிட்டிஸ் பார்க்கும்போது பெண்கள் குடிக்கிறாங்க. அது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதுபோல் சோஷியல் ட்ரிங்கிங்கும் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. இப்போ பார்ட்டிக்கெலாம் போனால் முந்தி நம்ம சாப்பிடுவோம். இப்போ என்னென்னா ட்ரிங்க்ஸ் அதில் ஒரு பார்ட்டி ஆகிடுது. அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்தால் அதுலேயும் ஒரு ட்ரிங்க்ஸ், முதல்ல பார்ட்டி, அப்புறம் சாப்பாடு, அப்படி ஆகிடுது. அது ஒரு கல்ச்சரல் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. அதாவது எல்லாம் மேலை நாட்டினுடைய தாக்கம் தான் அங்கே பல காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. மேலே இங்கிலாந்தில் எப்படின்னா 2ஆம் வேர்ல்டு வார் நடக்கும்போது ரொம்ப குறையா இருந்துச்சு குடி.
அது முடிஞ்ச உடனே 1950s அந்த குடி அதிகமாகிடுச்சு. ஆனால் நம்ம நாட்டில் வந்து இப்போ 1990 2000லேருந்து இப்போ குடி அதிகமாகிட்டு வருது. ஆனால் அது கட்டுக்கடங்காத அளவு போயிட்டு இருக்கு. ஸோ ஏன் இவ்வளோ பேர் குடிக்கிறாங்க? இந்த வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் ரைஸ்? இந்த இவ்வளோ பேர் குடிக்கிறதுக்கு, இத்தனை டிஃப்ரெண்ட் பீப்புள் குடிக்கிறதுக்கு, சின்ன பிள்ளைங்க குடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு, அப்போ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் டாக்டர்? அதாவது குடியில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய கெமிக்கல் வந்து ஆல்கஹால். அந்த ஆல்கஹாலை வந்து இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கிமு 3500 ஆண்டுகளுக்கு முன்னையே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. திராட்சை ரசத்துலேருந்து மது எடுத்து எப்படி பண்ணணும்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி காலாகாலமாக வர்ற ஆல்கஹால் இப்போ வந்து என்ன ட்ரெண்ட் ஆகி போச்சுன்னா, பியர் ப்ரெஷரில் வந்து நான் குடிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சினிமா படங்கள்லாம் பார்த்தோம், அப்போ வந்து ஹீரோ வந்து ஸ்மோக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ட்ரிங்க் பண்ணுவோம். இப்போ அதை பார்த்தோன்னே இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குலாம் என்ன வந்துடும், கையில் ஒரு சிகரெட்டை வச்சுக்கணும் போல், ஒரு மது பாட்டில் வச்சுக்கணும், அது ஒரு ஸ்டைல் அப்படின்னு வந்துடுது. ஸோ அந்த பியர் ப்ரெஷர்னால பியூராக ஒரு சந்தோஷத்துக்காக அப்படி தான் ஆரம்பிக்காங்க. ஆனால் யங்காக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தைகள், அந்த அடலசன்ட் அந்த வயசில் வந்து ஸ்டில் அந்த பிரெயின் வந்து ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த பிரெயின் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து இந்த ஆல்கஹால் வந்து ஒரு சேஞ்சை உண்டு பண்ணுது, அந்த மூளையில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுது. அந்த பாதிப்பு வந்து கிட்டத்தட்ட பெர்மனண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நாளடைவில் அவங்க அந்த குடியை விட்டாலும் 20-30 வயசில் திரும்ப ஆரம்பிக்கும் போது சின்ன குழந்தைகளில் இருந்த அந்த ஒரு விருப்பம், அது வந்து ஒரு மனதில், அது மூளையில் இம்ப்ரெஸ்ட் ஆகி இருக்கிறதுனால அதை வந்து அவங்க திரும்பியும் அதை நல்லா டேக் இட் ஸ்ட்ராங்லி எடுத்து இன்னும் நல்லா குடிக்க ஆரம்பிக்காங்க, குடிக்க நல்லா அடிமையாகிறாங்க. அதனால் இள வயசில் குடிக்கிறது வந்து ரொம்ப அது இட் மேக்ஸ் ஒர்ஸ். ஓகே, அந்த டிபெண்டன்ஸ் எது? அதாவது நீங்கள் குடிக்கிறதுக்கு ரீசன் சொன்னீங்க, ஏன் அடிக்ட் ஆகிடுறாங்க டாக்டர்? அதான் அதே மாதிரி இந்த ரெக்ரியேஷனால இருந்து அப்படியே ஆரம்பிக்காங்க. யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பமா 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் ஆரம்பிப்பாங்க, சும்மா ஜாலிக்கு. அதுக்கப்புறம் நாளடைவில் அந்த சோஷியல் ட்ரிங்கிங் வந்து சிலர் வந்து அப்படியே இருந்துருவாங்க. இப்போது இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1 கோடி சொன்னேன், 1 கோடியில் 50 லட்சம் தான் பிரச்சனைக்குள்ளே இருக்காங்க. அடுத்த 50 கோடி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள இன்னும் ஒரு 10 வருஷம் ஃபாலோ பண்ணாலும் தெரியும், அந்த 50 லட்சம் வந்து இந்த அடுத்த 50 லட்சத்துக்கு வருதாங்கிறது தெரியாது. இட் மே கம் பேக். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ குடி அந்த அப்படியே ப்ராக்ரஸ் ஆகி ஒரு 20-30 வயசில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குடி வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிக்கும். இந்த அடிக்ஷன் டெவலப் பண்ணுறது, இந்த குடி அடிமை டெவலப் பண்ணுறது மெதுவாக தான் போகும், வெளியே தெரியாது. அப்போது வந்து என்ன ஆகும்னா, பாயிண்ட் இந்த அடிமை ஆகும்போது பாயிண்ட் என்னென்னா, அவனுடைய வாழ்க்கையே குடியை சுற்றி ஓடாது. சதா காலமும் எப்போ நான் குடிக்கலாம் அப்படிங்கிறதையே அவர் யோசிச்சுட்டு இருப்பார். அதாவது ஒரு உதாரணமாக வேலைக்கு போகிறாரு, 9லேருந்து 5 வரைக்கும் வேலை பார்க்காருன்னா, காலையில் போகிறாரு வாராரு, அந்த வேலை முடிகிற நேரத்தில் இல்லை மத்தியான நேரத்தில் இருந்தே அவர் வந்து பிளான் போட ஆரம்பிச்சிருவார். நான் வந்து இப்போது எங்கே போய் குடிக்கலாம், எந்த நண்பனை குடிக்கலாம், அப்படியே தான் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ டாமினேட். இப்போ வந்து உதாரணமாக பிள்ளைங்க இருக்காங்க, இப்போ இல்லை அதுமாதிரி முக்கியமான ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து குடி தான் இட் டேக்ஸ் ப்ரெசிடென்ஸ். இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனுவல் ஃபங்க்ஷன்லாம் வைக்காங்களா, அதுக்கு வந்து போகணும்ப்பா அப்படின்னாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை நீ அம்மா கூப்பிட்டு போ, எனக்கு வேறு வேலை இருக்குன்றாங்க. என்ன வேலை? குடிக்கிற வேலை. அதாவது இப்போ அது பிள்ளை வந்து ஒரு ட்ராமாவில் இருக்கான் அப்படிங்கிறத பார்க்குறது ஒரு அருமையான வேலை, அருமையான ஒரு காரியம். அதை கூட அவர் விட்டுட்டு குடியை வந்து அதுக்கு மேலிடம் கொடுக்காரு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்போது வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை குடிக்கும்போது சில நாள் என்ன ஆகும்னா டிபெண்டன்ஸ், கிட்டத்தட்ட டெய்லி ராத்திரி குடிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் ஆனோடனே உதறில் இருக்க ஆரம்பிச்சிடும், வித்ட்ராவல்ஸ், ஸ்வெட்டிங் அதெல்லாம் ஆக ஆரம்பிக்கும். அது ஒரு இது. ஆனால் அந்த ஸ்வெட்டிங்கெல்லாம் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் குடிச்சிங்கன்னா அது நின்றும், இந்த உதறல் நின்றும். ஸோ இப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும்போது அவங்க வந்து நல்ல அடிமையாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் கிரேவிங் இருக்கும், எப்போ பார்த்தாலும் வந்து குடியை பற்றி நினைக்கிறது, எங்கே வாங்குறது, அப்படி ஒரு புல் இருக்கும். அவங்க வேண்டான்னு விட்டா கூட அவங்களே இழுத்துரும். அதான் குடி நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், ஒருத்தர் குடிக்கான் அப்படின்னா நீ குடிக்காத, நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்னு தானே சொல்கிறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு நோய். குடிக்க அடிமையானவங்க வந்து அது வந்து ஒரு நோய். இப்போது நமக்கு காலெலாம் உடஞ்சி போச்சு அப்படின்னா யார் மருத்துவர் வந்து கட்டு போடணும். அதே மாதிரி குடிக்க அடிமையானவங்க வந்து அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்களால அந்த நோயிலிருந்து வெளியே வர முடியாது. நாம தான் ஹெல்ப் பண்ணணும். முதல்ல அவங்க வீட்டில் குடும்பத்துலேருந்து ஹெல்ப் பண்ணணும், மருத்துவ ஹெல்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் கடவுள் ஹெல்ப் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து அவர் அதுலேருந்து வெளியே வரணும். சரி, இப்போ குடிக்கிறவங்க நினைக்கலாம், நான் ஏன் குடியை விடணும் அப்படின்னு நினைக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? குடியை விடணும், இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன் அப்படின்னா, குடிக்கிறவர்கள் வந்து எல்லா தன்னுடைய ப்ராப்ளத்தையும் மினிமைஸ் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி டினையில் இருப்பாங்க. எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சும்மா கொஞ்சம் தான் குடிக்கேன் அப்படி சொல்லுவாங்க. இல்லாட்டி என்னால் குடியை எப்போனாலும் நிறுத்திடலாம், அதுபடி வந்து மினிமைஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அதனால்
அந்த குடியோட பிரச்சனை எவ்வளவுங்கிறது அவரை மட்டும் பேசி தெரிஞ்சுக்கிறதோட அவங்களோட ஒய்ஃபு, பிள்ளைங்க, அக்கா தங்கச்சி அவங்களெல்லாம் சேர்த்து குடியில் என்னெல்லாம் பிரச்சனைங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டாக்டர், இந்த பிரச்சனைக்கு நீங்கள் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து மக்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. அதாவது இப்போ குடிக்கிறவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த ஆல்கஹால் வந்து உடம்புக்குள்ளே போன உடனே வித்தின் மினிட்ஸ் உடனே ஸ்டமக்லேருந்து அப்படியே ரத்தத்தில் கலந்து மூளைக்கு போயிடுது. மூளையில் வந்து அது வந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது இந்த டைரக்ட் டாக்ஸின் ஒரு டாக்ஸிக் எஃபெக்டை உண்டு பண்ணுது. அதுக்கப்புறம் அநேக காரியங்கள், அநேக ரிசப்டார்ஸ், அநேக கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் உண்டு பண்ணுது. அப்படி உண்டு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பேலன்ஸாக இருந்த மூளை அப்படி டில்ட் ஆகிடுது. ஆல்கஹால் அப்படின்னு ஒன்று உள்ளே வந்தோடனே அதுக்கு அடாப்ட் ஆகி அப்படி டில்ட் ஆகியே இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுது, அப்போ குடிக்க 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 லிவரும் வந்து அதை மெட்டபலைஸ் பண்ணுது, அதை வந்து ஜீரணிக்குது, ஃபாஸ்ட்டாக ஜீரணிக்குது. அதுக்கப்புறம் மூளையிலையும் அந்த பேலன்ஸ் வந்து மாறிடுது. ஸோ இப்படி நாள் கணக்காக ஒருத்தர் போயிட்டே இருக்கார். இப்போ அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஏரோப்ளைன் பறக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். அப்படி குடிச்சிக்கிட்டே இருக்கிறவர் வந்து ஒரு ஏரோப்ளைனில் போயிட்டு இருக்க மாதிரி. இப்போ திடீர்னு அவர் நிப்பாட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த டில்டட் பேலன்ஸ் வந்து என்னாகும், அது வந்து ஆட ஆரம்பிச்சிடும். மூளையில் உள்ள இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண ஆரம்பித்து, அதுதான் வந்து வித்ட்ராவல் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். அதில் வந்து படபடன் நெஞ்சு அடிக்கும், கை கால் உதறும், ஸ்வெட்டிங் ஆகும், வாந்தி வரும், இந்த மாதிரி பல சிம்டம்ஸ் வரும். அப்போது அந்த பேலன்ஸ் டில்ட் ஆன உடனே என்ன செய்வாங்க, ஐயோ உதறல் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப போய் குடிச்சிருவாங்க. அதுதான் மெடிக்கல் மூலமாக நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த உதறல் எல்லாம் கம்மி பண்ணி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சு அப்படியே கொண்டு போவோம். இப்போ 2-3 நாள் குடிக்காமல் விட்டால் என்ன ஆகும்னா, 3ஆவது நாள்லாம் என்ன ஆகலாம் அப்படின்னா ஃபிட்ஸ் வரலாம். குடியை விட்டு அதனால உள்ள ஜெர்க், ஒரு வேகமாக ஒரு கார் போய் சடன் பிரேக் போட்டால் என்ன ஆகுது, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆகிடும். ஸோ ஃபிட்ஸ் வரலாம். அதுபோக டெலீரியம்னு ஒரு கன்ஃபியூஷனல் ஸ்டேட், திடீர்னு எங்கே இருக்கோன்னு தெரியாது, பித்து பிடிச்ச மாதிரி அலறலாம், ஓடலாம், அதை பார்க்குறேன் இதை பார்க்குறீங்களாம், அதெல்லாம் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். ஏன்னா அப்படிலாம் வந்து வெரி ரேர்லி இட் கேன் லீட் டு டெத் ஆல்சோ. அதனால தான் மெடிக்கல் மூலமாக பண்ணணும். இது போக என்ன ஆகும்னா, குடிக்கிறவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கும், முக்கியமாக விட்டமின் டி, தைமின் டெஃபிஷியன்சி இருக்கும். அதனால வந்து ஒரு கன்ஃபியூஷனல் ஸ்டேட், வெர்னிகேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேட்டுக்கும் அவங்க போகலாம். அதனால் அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் மெடிக்கலில் நம்ம வந்து விட்டமின் கொடுத்து, மருந்து கொடுத்து, அந்த பிளைனை வந்து நீங்கள் மெதுவாக லேர்ன் பண்ணுறது எப்படி, அதே போல் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதான் டீடாக்ஸ். இது வந்து ஒரு சைடு. இது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல டீடாக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த சைடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் என்னென்னா, மீண்டும் குடியை நிறுத்தக்கூடிய ஒரு காரியம். அது வந்து ஃபேமிலி கவுன்சிலிங்கும் பர்சனல் கவுன்சிலிங் ப்ளஸ் குடியை எப்படி நிறுத்துறதுக்குன்னு உள்ள டெக்னிக்ஸ் நிறையா சொல்லித்தரோம். இதெல்லாம் யூகேயில் நிறையா நடக்கும். அதை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன காரியங்கள் பண்ணணும். இப்போ உதாரணமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது குடிச்சு ஸ்டாப் பண்ண பிறகு அப்புறம் திரும்ப அங்கே போனால் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதெல்லாம் வந்து நாங்கள் டீச் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் ஷீட் பண்ணி அவங்களுக்கு வந்து 1-to-1 வச்சு நாங்கள் வந்து கவுன்சிலிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வெளியே அனுப்புவோம். ஓகே. இந்த டிடாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமாக அது திரும்ப அவங்க அதே ஹேபிட்குள்ளே வருவாங்களா? அப்படி வந்தால் அதுக்கு எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் உண்டா? மெடிக்கல் மாடல் படி பிரெயின் சின்னதுலேயே சொன்னேன்னா, சின்னதுலேயே அவன் வந்து மனதில் வந்து இந்த மூளையில் வந்து ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பழக்கத்துலேயே ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ இருக்காரு. ஸோ இப்போ டீடாக்ஸ் அந்த டீடாக்ஸ் அட்மிட் ஆகிற முதல் நாளே அவர் குடியை ஸ்டாப் பண்ணிடுவார். ஓகே. ஆனால் டிஸ்சார்ஜ் ஆகி போன பிறகும் சில நாட்களில் அந்த ஏக்கங்கள் வரும். இப்போ ஒரு பாரை பார்த்தாலோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாடா குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாலோ ஒரு டெம்டேஷன் இருக்க தான் செய்யும். ஓகே. அதில் விழாமல் இருக்கிறதுக்கு சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு நாங்கள் நிறையா சேஃப்கார்ட்ஸ் வச்சுருப்போம். அதெல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி வர நாள் ஆக மாதங்கள் ஆக 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 அப்படியே குடியை விட்டு நன்றாக விலகிடலாம், முற்றிலும் விடுபட்டுடலாம். அதுக்கும் ஒரு பிளாக்கர் ட்ரக்ஸும் கொடுப்போம், அந்த மெடிசனையும் கொடுக்க சொல்லுவோம். அது கொடுக்கும்போது குடிக்கும்போது வாந்தி வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுலேருந்து முழுசாக ஒரு போராட்டம். அவரும் ஒத்துழைக்கணும் நம்மளோட, நாமும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஆனால் முடிவு வந்து ரொம்ப அருமையாக இருக்க போகுது. ஓகே. இப்போ இந்த ஆன்லைன்லலாம் கூட நிறைய டேப்லெட்ஸ்லாம் இருக்குது, டி அடிக்ஷன் டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவங்களே பர்சனலாக டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டீடாக்ஸ் முன்னாடி ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். அந்த ஸ்க்ரீனிங்கில் வந்து பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து அவர் வந்து ஃபிட்டா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ அவங்க தனியாக போடும்போது அது பார்க்க முடியாது. ஏன்னா சில நேரம் வந்து ரொம்ப லிவர்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும்போது டீடாக்ஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப லிவர் ஃபெயிலியர்லேயோ இல்லாட்டி ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷனில் போய் முடிஞ்சிடும். அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து
நாங்கள் டீடாக்ஸ் பண்ணும்போது அதை வந்து அவங்கள மானிட்டர் பண்ணி ஃபிசிக்கலி எக்ஸாமின் பண்ணி க்ளோஸாக மானிட்டர் பண்ணி 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 அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மருந்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டோஸ் இருக்கும். ஸோ இப்போ இன்டர்நெட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒன்று வச்சுருப்போம், அதை வந்து போட்டு விட்டுப்பான். இப்போ அது வந்து அவருக்கு சில நேரம் ஓவர் டோஸ் ஆனால் ரொம்ப தூக்கம் வந்துடும், அது இப்போ குறைஞ்சிருந்துன்னா அவருக்கு வந்து ஃபிட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதனால் மருத்துவ ஆலோசனை மூலமாக செய்யும்போது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த டீடாக்ஸ் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 3 days வந்து யூ கேன் பி கிவன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது பொதுவாக ட்ரெடிஷ்னலாக டீடாக்ஸ் வந்து இப்போ சென்னையிலலாம் 1 மாதம் பண்ணுறாங்க, சில இடத்துல 2 வாரம் இல்லை 1 வாரம் கூட பண்ணுறாங்க. இப்போ நான் பண்ணுறது வந்து இது 3 நாளில் பண்ணுறது வந்து அவங்கள ரொம்ப க்ளோஸாக மெடிக்கலி மானிட்டர் பண்ணி, இப்போ வந்து ஒரு குதிரை வேகமாக ஓடுது அப்படின்னா அது கூடயே ஓடி போய் கடன்னு நிறுத்துறது. அது ஒரு 2 இல்லை 3 நாள், மேக்ஸிமம் 3 நாளுக்குள்ளே அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிடுவோம். ஓகே. ஆனால் அந்த 3 நாள் எனக்கு அந்த மெடிக்கல் டீடாக்ஸை விட அந்த சைக்கலாஜிக்கல் அந்த கவுன்சிலிங் இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2யும் சைட் பை சைடு கொடுக்க போகிறோம். ஆனால் 3 நாளில் அவங்களுக்கு உதறல் எல்லாம் நின்றும். கண்டிப்பாக அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி எல்லாம் சரியான பிறகு தான் நாங்கள் அனுப்புவோம். ஓகே. இந்த டேப்லெட்ஸ்லாம் இல்லாமல் கவுன்சிலிங்கோட மட்டும் வந்து ட்ரிங்க்ஸை விடுறதுக்கு சான்சஸ் இருக்கா? சிலருக்கு வந்து என்னென்னா இப்போ மருந்தே இல்லாமல் பண்ணலாம், சிலருக்கு வந்து உதறலே எடுக்காது, அந்த வித்ட்ராவலே வராது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் மருந்து கொடுக்க மாட்டோம், கவுன்சிலிங் மட்டும் அது செஷன்ஸில் அட்டன் பண்ண வச்சுருவோம். சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா லேசாக உதறல் இருக்கும், லேசாக வந்து வித்ட்ராவல் சிம்டம்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப குறைய டோஸ் போட்டு அவங்கள கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு பார்த்துருவோம். அதனால இந்த 3 நாள் டீடாக்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மருந்தாக போட்டு ட்ரெடிஷ்னலாக உள்ள அந்த மருந்து கொடுக்காம அதுக்கு அவங்க உடம்புக்கு எவ்வளவு ஏக்குமோ அவ்வளவு குறைய மருந்து கொடுத்து அதை வந்து நாங்கள் நிப்பாட்ட போகிறோம். ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கலாக இருக்கிற பிரச்சனைகள், அதாவது குடினால ஃபிசிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள் வரும், இமோஷ்னலாக அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தொடர்ந்து அடுத்த ப்ரோக்ராம்ஸில் பேச இருக்கிறோம். ஸோ நீங்கள் கடைசியாக இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி உள்ள முக்கியத்துவம் கூடயே விட வேண்டும், அதற்குரிய முக்கியத்துவத்தை நீங்கள் கொஞ்சம் JTK TV நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? அதாவது குடியினால் வந்து மக்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. இப்போது அதனால் வேலை போயிருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாமல் இருக்கலாம். இப்படி அல்லல் பட்டு சில கணவன்மார்கள் குடிக்கிறதுனால மனைவிகள் கஷ்டப்படலாம். அதெல்லாம் அவங்க மனசுலேயே வச்சு ஐயோ இதுலேருந்து எப்படி விடுதலை பெற அப்படின்னு அவங்க வந்து அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா குடியிலிருந்து விடுபடுறது அவங்களா நிறுத்துறது கஷ்டம். ஆனால் நாங்கள் மருத்துவ உதவியோடு பண்ணும்போது ரொம்ப சுலபமாக மெடிசின் மூலமாகவும் ஆலோசனை மூலமாகவும் மிகவும் எளிதாக அவங்களுக்கு வந்து அந்த டீடாக்ஸிலேருந்து அந்த டீடாக்ஸை கொடுத்து அவங்கள முற்றிலுமாக நம்ம வந்து சுகம் பெறலாம். அது வந்து மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அது வந்து பயப்படுறாங்க, இல்லாட்டி என்னால் விட முடியும்னு நினைக்காங்க, இல்லைன்னா சிலர் வந்து அது எனக்கு பிரச்சனையே இல்லை அந்த டினையில் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து தைரியமாக வரணும், இல்லை எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு உதவி தேவை அப்படின்னு எங்களை அணுகும்போது நாங்கள் அவங்கள்ட்ட பேசி நாங்கள் டீடாக்ஸ் கொடுக்குறோம். இன்னொன்று 3 நாள் தான் நாங்கள் வைக்க போகிறோம். அதனால் வந்து நீங்கள் உங்கள் தொழிலோ இல்லை உங்கள் பிஸ்னஸோ இல்லை உங்கள் படிப்போ எதுவுமே பாதிக்கப்பட போகிறதில்ல. இன்னொன்று இது வந்து இன்பேஷண்ட் கூட இல்லை. நீங்கள் காலையில் 9 மணிக்கு வரணும், சாயங்காலம் 5 இல்லை 6 மணிக்கு நாங்கள் அனுப்பிடுவோம். ஆனால் அந்த நாட்களில் நீங்கள் குடிக்கக்கூடாது, அது ஒன்று நாங்கள் எழுதி வாங்கிக்கிடுவோம். ஸோ டே ப்ரோக்ராம் தான், காலையில் வந்துட்டு சாயங்காலம் போகணும், 3 நாள் பண்ணணும், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபாலோ அப்பில் எப்படி நீங்கள் குடிக்க அடிமையாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் நல்லா சொல்லி கொடுத்துருவோம். இது போக கடைசியாக நான் ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா மருத்துவ ரீதியாக நம்ம சொல்கிறோம், ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, இப்போ கடவுள் வந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிறது. சத்தியம்னா என்ன? குடியினால் மனுஷன் கெட்டு போகிறான், குடியை வந்து விடணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து விரும்புகிறார். அதனால் நீங்கள் சத்தியத்தை அறிவதற்கு ஆண்டவர் மிகவும் ஆவலாக இருக்கிறார். அப்படி நீங்கள் அறியும் போது இதிலிருந்து முழுவாக நீங்கள் மாறி ஒரு புது வாழ்வு பெறுகிறாங்க. இதை தான் நம்ம வந்து மறுபடியும் பிறந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம், பானகைன் எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். ஒரு குடியிலிருந்து அதை முழுவாக விட்டு வெளியில் வரும்போது அவன் ஒரு புது மனிதனாக, ஒரு பானகைன் ஒரு பிறந்த மனிதனாக அவன் வருகிறான். ஸோ அதுதான் நமக்கு வந்து தேவை. அப்படி செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன், மக்களும் வருவாங்க. ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக குடியில் அடிமைப்பட்டவங்க, இல்லைனா உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது இந்த குடியில் அடிமைப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க வெளிவரத்துக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆலோசனைகள் தரப்படும். இல்லை எனக்கு இந்த டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு பயமாக இருக்குது, நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கூட நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இதை பற்றி உள்ள டவுட்ஸ் என்னவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. குடியை பற்றின உங்களுக்குள்ள எல்லா டவுட்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க.
ஸோ டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமும் இந்த டீடாக்ஸ் ப்ரோக்ராமும் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். வணக்கம். தேங்க்யூ டாக்டர்.